தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் சமூகம் முந்திலாம் வந்து அப்பா எப்படி இருப்பாங்களோ அம்மா எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் வந்து 50 வயசில் அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதே தான் 25 வயசில் பொண்ணும் பையனும் அவங்களோட பொண்ணும் பையனும் இருப்பாங்க. தலைமுறை கேப்புங்கிறது அப்படி இருந்தது. நல்லா சிந்திக்க சரியான மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு பள்ளியிலேயே நம்ம மாணவர்களை தயார்படுத்திட்டோம்னா எதிரில் எவ்வளோ குப்பை வந்தால் என்ன? திருப்பி நம்ம அரசியல் சினிமாவை பற்றி மட்டும்தான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆக வேண்டிய தேவை என்ன, ஒரு ஹிஸ்டாரியன் ஆக வேண்டிய தேவை என்ன, ஒரு கல்வியாளர், ஒரு எஜுகேஷனிஸ்ட் நம்ம எப்படி ஆகுது, ஒரு மேத்தமெட்டிஷியன் எப்படி ஆகணும், இதெல்லாம் யார் பேசுகிறாங்க சொல்லுங்கள்? எதுக்கு அந்த பொண்ணு ராத்திரி வெளியில் போனா, அந்நேரத்துக்கு அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை, அது ஏன் தெரியாத ஒரு ஆண் நண்பரோட பேசுகிறா? அப்போ நீ வந்து உனக்கு ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்து உனக்கு ஈர்ப்பு வரலை அப்படின்னா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமான பேரண்ட்ஸ் ரொம்ப வந்து ரொம்ப 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 அக்கறையோடு கேட்பாங்க. அவங்க ஏதாவது நீ டாக்டரை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அது ரொம்ப நேச்சுரலான விஷயம். ஆனால் இங்கே வந்து காலை உடச்சி அடுப்பில் போடுவாங்க நம்ம சமூகத்தில். கொலை பண்ணிடுவோம். இதெல்லாம் அண்டர் ரிப்போர்ட்டை நீங்கள் இப்போ இந்த காலத்தில் வந்து ஆண்கள் அதாவது சாதி மறுப்பு கல்யாணம் இல்லை காதல் பண்ணுற தலித் ஆண்கள் வந்து கொல்லப்படுறது வெளியில் தெரியுது. ஆனால் இந்த காதல் திருமணங்கள் பண்ணுற பெண்களுக்கு நேர்கிற கொடுமைகள் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே புதைக்கப்படுது சீரியஸாகவே. ஏற்கனவே உங்களுக்கு வந்து அவ்வளோ பெண் வெறுப்பு, பெண்கள் சார்ந்த அவ்வளோ நெகட்டிவான கருத்தியல்கள் உங்களுக்குள்ளே போயிருக்கு. சினிமா மூலமாக போகுது. அவ்வளோ வன்முறையை நீங்கள் வந்து சினிமாவில் காட்டுறீங்க. சுற்றி அவன் எந்த புக்கை எடுத்தா படிக்க போகிறானுங்க, டிவியை தான் பார்க்குறான், சினிமா தேட்டருக்கு வந்து தான் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது அவ்வளோ விஷயங்கள் அவங்க எல்லாமே நெகட்டிவாக போகுது. கூடவே அவன் வந்து சரக்கடிக்கிறவனாகவும் இந்த பொருட்களை போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறவனாகவும் இருக்கானுங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கணும் சமூகத்தில்? வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற சீரியஸாகவே ஒரு ஆண்களாக சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அது வந்து ஒரு கும்பல் தான். அது ஒரு கும்பல், நீங்கள் அன்ஆர்கனைஸ்டு கும்பல். பார்க்குற பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க, ரைட்ஸ் பேசுகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, பொருளாதார சுதந்திரம் அனுபவிக்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான த்ரெட்டனிங் இது என்னென்னா தனியாக இருக்கவும் தயாராக இருக்கும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஜெயராணி அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் ஜெயராணி. வணக்கம். நிறைய போன் விஷயங்கள் வர்றதாகட்டும், இதெல்லாம் அரசு வந்து இளைஞர்களை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்காங்கங்கிற மாதிரி நீங்கள் இதை நினைக்கிறீங்களா? இல்லை அவங்களுக்காக ஏதாவது தனியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா? இது எப்போவுமே இளைஞர்களோட ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது இருக்கும், எப்போவுமே இந்தங்கிறது வேறு விஷயம். ஜென்சிலெலாம் இப்போ நேபாளில் நடந்துச்சு, மற்ற இடத்துலலாம் ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது நடக்கலை. ஸோ இளைஞர்களுக்கு ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது நடக்க தான் செய்யும். ஆனால் இப்போ இருக்கிறதுங்கிறது கரண்ட் ஜென்ரேஷனுங்கிறது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஆமாங்க. சமூகம் முந்திலாம் வந்து அப்பா எப்படி இருப்பாங்களோ அம்மா எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் வந்து 50 வயசில் அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதே தான் 25 வயசில் பொண்ணும் பையனும் அவங்களோட பொண்ணும் பையனும் இருப்பாங்க. தலைமுறை கேப்புங்கிறது அப்படி இருந்தது. ஓகே, அது சேம் ப்ரொடக்ஷன் தான். எப்படி அப்பா அம்மா இருப்பாங்களோ அதே விழுமியங்களோட இன்றைக்கி வந்து இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஃபாஸ்ட்டாக எங்கேயோ போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது இந்த நாமளும் வந்து கல்வி அகடமிக்காக நிறைய முன்னேற்றங்கள் நம்ம சமூகத்தில் நடந்திருக்கு, பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த தலைமுறை வேறு மாதிரி தான் இருக்கும். முந்தி வந்து நமக்கு ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும்.
ஊரில் வந்து ஒரே ஒரு டிவி இருக்கும், அந்த டிவியில் போய் நம்மளாம் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லாரும் வந்து செல்ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ வெல் இன்ஃபார்ம்டு ஜென்ரேஷனாக இருக்குது. பட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷனை வச்சு இவங்க என்ன எதை வந்து நான் எடுத்துக்கணுங்கிறதே இல்லையே. இவங்க எல்லாம் குப்பை மாதிரி இருக்குது. இதில் வந்து ஆளுக்கு ஒருத்தர் ஒரு பிரச்சனை தொடர்பாக இப்போ இந்த பர்டிகுலர் இந்த ரேப் கேஸாக இருக்கலாம், இல்லை இந்த ரீசெண்டாக கௌரி கிஷன் இதுவாக இருக்கலாம். நீங்கள் முகநூலை வச்சோ இல்லை யூடியூப்பில் சோஷியல் மீடியாவை வச்சோ நீங்கள் வந்து யங்கர் ஜென்ரேஷன் அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்து எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு கருத்து குப்பையாக வந்து எல்லாமே கூஞ்சு கிடக்கு. ஸோ எங்கே நீங்கள் இதை நெறிப்படுத்த முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இளைஞர்களை எனக்கு முன்னாடி 1000 குப்பை இருந்தாலும் அதில் எனக்கு தேவையான சரியான ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு என்னோட கல்வி தான் எனக்கு உதவ முடியும். நாம் என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த மாடல் ஸ்கூல் கான்செப்ட்லாம் இருக்குது தமிழ்நாட்டில். அது வந்து நீங்கள் அகெயின் ப்ரைவேட் ஸ்கூல்ஸை மாதிரி அகடமிக்காக நீங்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்களும் வந்து அகடமிக்காக ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அகடமிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி தான் அதை வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் மாடல் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த மாரல் எஜுகேஷன் இந்த சமூகத்தில் இவ்வளோ வந்து ஒரு ஆழமாக வேரூன்றின பாலினம் மற்றும் சாதிய பிரச்சனைகள் இருக்குது. இதை களைவதற்கான ஒரு கல்வி திட்டத்தை நாங்கள் இந்த பள்ளிகளில் நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான மாடல் ஸ்கூல் கான்செப்டாக இருக்க முடியும். பட் அப்படி ஒன்று வந்து இங்கே வரவே இல்லை. நீங்கள் வந்து நல்லா சரியான மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு பள்ளியிலேயே நம்ம மாணவர்களை தயார்படுத்திட்டோன்னா எதிரில் எவ்வளோ குப்பை வந்தால் என்ன? ஆனால் இங்கே சரியான மாதிரி எதுங்கிறது தானே இங்கே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் சரியான விஷயங்கிறது எதாவது நீங்கள் வந்து கல்வியாளர்களை நீங்கள் இங்கே நிபுணர்களே கிடையாதுங்க. இன்றைக்கே வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க எல்லாருமே இன்றைக்கி எல்லா துறை சார்ந்தும் பேசுகிறாங்க. எல்லாம் வந்து ChatGPTயில் கிடைக்குது, கூகுளில் கிடைக்குது. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு 4 பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து எல்லாருமே துறை சார்ந்த நிபுணர்கள் மாதிரி நம்மளோட பிரச்சனையே என்னென்னா, இன்னும் 25 வருஷத்தில் நீங்கள் துறை சார்ந்த நிபுணர்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே அப்படி இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுமே மார்க் ஓரியன்டாக போகும்போது நீங்கள் சிந்திக்கக்கூடிய என் சமூகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது அதை தீர்க்கக்கூடிய ஒருத்தரை வந்து எப்படி ஒரு நிபுணர்களை உருவாக்குற வல்லுநர்களை உருவாக்குற ஒரு இதுவே இல்லை. இன்றைக்கி வந்து சினிமா அரசியலை தவிர்த்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து பெரிய என்ன சொல்கிறது, இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே நாம் திருப்பி நம்ம அரசியல் சினிமாவை பற்றி மட்டும்தான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆக வேண்டிய தேவை என்ன, ஒரு ஹிஸ்டாரியன் ஆக வேண்டிய தேவை என்ன, ஒரு கல்வியாளர் ஒரு எஜுகேஷனிஸ்ட் நம்ம எப்படி ஆகிறது, ஒரு மேத்தமெட்டிஷியன் எப்படி ஆகணும், இதெல்லாம் யார் பேசுகிறாங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து ரீல்ஸ் போட்டால் நம்ம பாப்புலர் ஆகிடலாம், ஈஸியாக காசு சம்பாதிக்க முடியுது, ஈஸியாக நீ பாப்புலர் ஆகலாம் அப்படின்னா அதன் மூலமாக உனக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கும், அந்த பாப்புலாரிட்டியை வச்சு நீ அரசியலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கேடுகெட்ட நிலை தானே இந்த சமூகத்தில் இருக்குது. பெற்றோர்கள் தானே காரணம். பெற்றோர்கள் தானே நீ சீக்கிரம் சீக்கிரம் எல்லாமே கரெக்ட் ஆயிருங்க. இது கம்ப்ளீட்டாக இந்திய சமூகமே ஒரு நீண்ட காலமாக வந்து நீண்ட பல நூற்றாண்டுகளாக வந்து இந்த மாரல் கரப்ஷனில் தான் இருக்குது. அது காரணம் வந்து சாதி அமைப்பு தான். இந்த சாதி அமைப்பு, இந்த குடும்ப அமைப்பு வந்து நீங்கள் எந்த புதிய கருத்தையும் எந்த முற்போக்கு கருத்தியலையும் உள்ளே எடுத்துக்கவே இல்லை. நீங்கள் தமிழ்நாடு வந்து ஒரு திராவிட இயக்கம் வேரூன்றின ஒரு மாநிலம், திராவிட கருத்தியல் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலம். இங்கே எவ்வளோ சாதிய வன்கொடுமைகள் நடக்குது, எவ்வளோ பெண்களுக்கு எதிரான அட்டூழியம் நடக்குது. நீங்கள் எப்படி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை பற்றி என்ன நினைப்பானோ அப்படி தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை பற்றி பேசலாம். நீங்கள் வந்து நிர்பயாவோட விக்டிம்ஸ் என்ன பேசுனாங்களோ அதைத்தான் நீங்கள் நிர்பயாவுக்கு அந்த கொடுமையை நிகழ்த்திய குற்றவாளிகள் என்ன பேசுனாங்களோ அதை இன்னைக்கு நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எதுக்கு அந்த பொண்ணு ராத்திரி வெளியில் போனா, அந்நேரத்துக்கு அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை, அது ஏன் தெரியாத ஒரு ஆண் நண்பரோட பேசுகிறா? இதுதான் உங்கள் எல்லாரையும் இணைக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பிற்போக்கு கருத்தியல் இருக்குல்ல, இந்த ஃபண்டமெண்டலிசம், இது வந்து அவங்களோட மத பண்பாடு, சாதி பண்பாடு தான் இதை நம்ம கொடுக்குது. படிக்கிற வயசில் என்ன இந்த அது ஒரு படிக்கிற வயசில் நீங்கள் மற்ற கலாச்சாரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க, யூரோப்பியன் வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடலசன்ட் ஏஜில் உங்களுக்கு ஒருத்தரை பார்த்து ஈர்ப்பு வரலைன்னா உனக்கு ஏதாவது மனநல பிரச்சனையா, நீ யூ ஆர் ஆல்ரைட்டுன்னு கேட்பாங்க. ஏன்னா பயாலஜிக்கெலாம் நீ உன்னோட உடம்பு அப்படி தான் இருக்குது. அப்போ நீ வந்து உனக்கு ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்து உனக்கு ஈர்ப்பு வரலை அப்படின்னா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமான பேரண்ட்ஸ் ரொம்ப வந்து
ரொம்ப 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 அக்கறையோடு கேட்பாங்க அவங்க. ஏதாவது நீ டாக்டரை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அது ரொம்ப நேச்சுரலான விஷயம். ஆனால் இங்கே வந்து காலை உடச்சி அடுப்பில் போடுவாங்க நம்ம சமூகத்தில். அமைச்சரே அப்படி தானே சொல்கிறாங்க, பிரக்யா தாக்கூர். சொல்கிறாங்கல்ல. நீங்கள் அவங்க நீங்கள் பிரக்யா தாக்கூர் ஒருத்தர் கிடையாதுங்க. நீங்கள் எவ்ரி இந்தியன் ஃபேமிலியில் பிரக்யா தாக்கூர் இருக்காங்க. எல்லா தமிழ் குடும்பங்களையும் பிரக்யா தாக்கூர் இருக்காங்க. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உன் காலை உடச்சிருவோம், உன்னை கொலை பண்ணிடுவோம். இன்னொரு சாதியோ யாரோ ஒரு பையனை பொருளாதார ரீதியோ சாதி ரீதியாவோ நீ வந்து நமக்கு இணையாக இருக்க யாரையாவது நீ தேர்ந்தெடுத்த, அது கூட வேணாம், காதலே நீ பண்ணிடுறேன், உன்னை வந்து கொலை பண்ணிடுவோம். இதெல்லாம் அண்டர் ரிப்போர்ட்டை. நீங்கள் இப்போ இந்த காலத்தில் வந்து ஆண்கள், அதாவது சாதி மறுப்பு கல்யாணம் இல்லை காதல் பண்ணுற தலித் ஆண்கள் வந்து கொல்லப்படுறது வெளியில் தெரியுது. ஆனால் இந்த காதல் திருமணங்கள் பண்ணுற பெண்களுக்கு நேர்கிற கொடுமைகள் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே புதைக்கப்படுது சீரியஸாகவே. கிராமப்புறங்களில் இன்னும் சாதி மாதிரி காதலிச்சதற்காக, திருமணம் பண்ணதற்காக பெண்கள் வந்து இன்றைக்கும் சொல்லனா துயரங்களை அனுபவிக்கிறாங்க, பல வகையான குற்றங்களை எதிர்கொள்கிறாங்க, ஈவன் கொலை கூட செய்யப்படுறாங்க. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற இந்த என்ன சொல்கிறது, இந்த அமைப்பு, இந்த என்ன சொல்கிறது, இந்த போலீஸ் சிஸ்டம், இந்த சமூக அமைப்பு, இந்த அரசு, இதில் வந்து அதுகெல்லாம் வெளியில் வர்றதே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இது ரொம்ப டீப் ரூட்டட் ப்ராப்ளம். இதை வந்து நீ உட்காந்து இந்த கல்வியாளர்களில் கூப்பிட்டு இந்த பிளானிங், இந்த மாநிலம் எப்படி முன்னேறணும்னு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் இது எப்படி சரி பண்ணுறதுன்னு. ஏன் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னே நமக்கு தெரியல. ஸ்கூல் எஜுகேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பிளேஸ் டு, ஏதாவது நீங்கள் இந்த சமூகத்தில் மாற்றத்தை தன்னலம் இல்லாமல் சிந்திக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு நாம் போனதுக்கப்புறமும் நல்லா இருக்கணும், நம்ம தலைமுறை நாம் இல்லாதப்ப நல்லா வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாற்றங்களுக்கு நம்ம விஷன், நம்ம தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கணும் அப்படின்றது தான். இப்போ இந்த போதைப்பொருள் கலாச்சாரமோ இல்லை மற்ற விஷயங்களோ உங்களுக்கு இதனோட தொடர்பு, அதாவது பாலியல் வன்முறைக்கு தொடர்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? எப்படி புரிஞ்சு சீரியஸாகவே நான் சொல்கிறேன். எங்கே வந்து ஹைப்பர் மாஸ்குலினிட்டி, டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி இருக்கோ அந்த சமூகத்தில் கண்டிப்பாக பாலியல் வன்கொடுமைகள் இருக்கும், கண்டிப்பாக சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இருக்கும். ஏன்னா நான் அதான் சொல்கிறேன், வெளியில் சொன்னேன், நீங்கள் பிறந்த உடனே நீங்கள் ஒருத்தனுக்கு வந்து கிரீடம் வச்சு விட்டுறீங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யணும். நீங்கள் எந்த நகர்ப்புற, கிராமப்புற, குறிப்பாக கிராமப்புற குடும்பங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், பையன்களுக்கு வந்து அளவற்ற சுதந்திரம் கொடுக்கப்படுது, கட்டுப்பாடற்ற சுதந்திரம். உண்மையிலேயே அது வந்து அவ்வளோ ஸ்பாயில் பண்ணுறாங்க. வந்து அது எதுக்கு அப்படி இங்கே இன்னும் இந்த காலத்துலேயே அப்படி, ஏன்னா அந்த பையன் வீணாக போயிடுறான். ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்படுறதோ கொலை செய்யப்படுறதோ அந்த பொண்ணுக்கு ஏற்படுத்தப்படுற ஒரு கொடூரம் பாதிப்புனா, ஒரு அடலசன்ட் ஏஜ் ஒரு பையன் சாதிக்காகவோ இல்லை ஒரு ரேப் பண்ணிட்டானோ ஜெயிலுக்கு போகிறது அதுக்கு இணையான பாதிப்பு தானே ஒரு சமூகத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு. ஆனால் நீங்கள் எப்படி இதை பெருமையாக நினைக்கிறீங்க? அது பாதிப்புனா இதுவும் பாதிப்பு தானே. உலகத்தில் அதிக அளவு இளைஞர்கள் இருக்கிற நாடு இந்தியா. ஆனால் அந்த இளைஞர்களை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? அந்த இளைஞன் நீங்கள் வந்து எந்த பொண்ணை வேணாலும் ரேப் பண்ணுவான், சாதிக்காக கொலை பண்ணுவான் அப்படின்னா அதை எப்படி நீங்கள் வந்து அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? ஸோ இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த இளைஞர்கள் நல்வழி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், நான் அதை தான் சொல்ல வந்தேன். இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் வந்து அந்த தான் வந்து ஆம்பளை அப்படின்னுன்ற ஃபீலிங் இருக்குல்ல, அவன் வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு எதிராக இருப்பான், கண்டிப்பாக அவன் வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறவனாக இருப்பான், அவன் வந்து கண்டிப்பாக அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்கும். அதுவும் இவ்வளோ வந்து கட்டுப்பாடற்ற ஒரு நீங்கள் நான் வந்து சரி நிறைய சோஷியல் ஒர்க்கர் என்ஜிஓஸ் கிட்டலாம் நம்ம பேசுகிறோம், நம்மளோட ஃபீல்டு ஒர்க்குக்காக பேசுகிறோம். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரீ ஸ்கூல்ஸை சுற்றி இருக்கிற இடங்கள்லேருந்து இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ்லாம் கிடைக்கிது அவங்களுக்கு. அப்போது நீங்கள் வந்து எப்படி சிந்திக்க முடியும் அவனால்? ஏற்கனவே அடலசன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் இது, அப்போ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸும் சேருது அப்படின்னா நீங்கள் அவங்களால எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும்? ஏற்கனவே உங்களுக்கு வந்து அவ்வளோ பெண் வெறுப்பு, பெண்கள் சார்ந்த அவ்வளோ நெகட்டிவான கருத்தியல்கள் உங்களுக்குள்ளே போயிருக்கு, சினிமா மூலமாக போகுது, அவ்வளோ வன்முறையை நீங்கள் வந்து சினிமாவில் காட்டுறீங்க. சுற்றி அவன் எந்த புக்கை எடுத்தா படிக்க போகிறானுங்க, நீங்கள் டிவியை தான் பார்க்குறான், சினிமா தேட்டருக்கு வந்து தான் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது அவ்வளோ விஷயங்கள் அவங்க எல்லாமே நெகட்டிவாக போகுது. கூடவே அவன் வந்து சரக்கடிக்கிறவனாகவும் இந்த பொருட்களை, போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறவனாகவும் இருக்கானுங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் அந்த சமூகத்தில்?
ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எதுக்குமே நீங்கள் சம்மந்தம் இல்லைன்றீங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையுமே சம்மந்தப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சது, ஒன்றோடு ஒன்று வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அது ஒரு லூப். அது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று அவ்வளோ நெட்வொர்க்காக இருக்காது. நீங்கள் வந்து சாதி வேற, பாலினம் வேற, போதைப்பொருள் வேற, எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இங்கே சொல்யூஷனே வராது. ஸோ கண்டிப்பாக போதைப்பொருள் கலாச்சாரம் இங்கே அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக பெண்கள் அங்கே வாழவே முடியாது. மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்லலாம், இது ஒரு ஆபத்தான, பெண்கள் வாழ தகுதியே இல்லாத ஆபத்தான நாடு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் இன்னொரு கல்ச்சர் ஒன்று இங்கே போய்கிட்டு இருக்கு. லைக் எப்படின்னா, இப்போது இன்வாலன்ட்ரி, இப்போ பாலியல் வக்கிரங்கள், இப்போ பாலியல் வன்கொடுமைகளுக்கான இன்னொரு காரணம் வந்து நீங்கள் வந்து இங்கே ஆண் பெண் நட்பையே முதல்ல இந்த சிங்கிள் ஜெண்டர் ஸ்கூல்ஸையே வந்து இங்கே ஒழிச்சு கட்டணும் சீரியஸாக. சிங்கிள் ஜெண்டர் ஆண்கள் பள்ளி, ஆண்கள் மேல்நிலை பள்ளி, தொடக்கப்பள்ளி, இதெல்லாம் எதுக்கு, என்ன புரியவே இல்லை. நீங்கள் எந்த காலத்தில் நம்ம இருக்கோம்? உண்மையிலேயே இந்த வெறும் ஆண்களோட இந்த ஒன் ஜெண்டர் குரூப் வந்து மாபு தான். காலேஜே இருக்கு. நான் வந்து பல இடங்களில் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் சீரியஸாகவே. ஒரு ஆண்களாக சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அது வந்து ஒரு கும்பல் தான், அது ஒரு கும்பல். நீங்கள் அன்ஆர்கனைஸ்டு கும்பல். ஏன்னா இன்னொரு ஜெண்டர் பற்றின எஜுகேஷனே உங்களுக்கு இருக்காது, கன்சிடரேஷனே இருக்காது. ஸோ இந்த நீங்கள் வந்து அந்த ஒரு ஜெண்டர் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒழிச்சு கட்டணும், கோ எஜுகேஷன் கொண்டு வரணும். ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வந்து நீங்கள் எப்படி வந்து மியூச்சுவலாக லைக் பெண்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறது, நீங்கள் நட்பு ரீதியாக பக்கத்தில் இருக்க கிளாஸ்மேட்டுக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சால் தானே. அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வரும், அந்த பொண்ணுக்கு பெயின் இருக்கும், அந்த பொண்ணுக்கு இமோஷ்னல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், இமோஷ்னல் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்க நீ ஃப்ரெண்டாக இருக்கும்போது உனக்கு அதெல்லாம் நீ பேசவே தெரியாதுங்க. அந்த பாய்ஸ் ஸ்கூல் பசங்க, அதில் படித்து வர்ற பசங்களை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அவங்க ப்ராசஸ் பண்ணுறது, அவங்க படைப்புகள்லேயே அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க ப்ராசஸ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன், பெண்களை பார்த்தாலே அவங்க இன்ட்ரோவர்ட் ஆகும், நாக்கே ஒட்டிக்கணும். நீங்கள் நம்ம எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம் இந்த அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் எங்கே இருந்து படித்து வர்றீங்கன்னு. கோஎட் எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது அவங்களுக்கு, கோ எஜுகேஷனில் படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த நீங்கள் இணைய ஆன்லைன்லாம் இந்த இன்வாலன்ட்ரி செலிபஸின்னு ஒன்று, மேனோஸ்பியர் கான்செப்ட்லாம் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியுது. அதெல்லாம் கம்ப்ளீட் ஒரு பெண் வெறுப்பு இதுதான். இவங்க வந்து என்னென்னா, இன்றைக்கி பெண்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, நான் தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. முந்தி காலத்தில் மாதிரி நீங்கள் வந்து லைக் அப்பா அம்மா முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு ஃபேமிலின்னு ஒன்று வந்துடும், இவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் டிசையர்ஸ்லாம் இவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அது வன்முறையோ இல்லையோ, மெரைட்டல் ரேப்போ இல்லையோ, நீங்கள் உங்களுக்கு ஒரு வடிகால் இருந்தது. இன்றைக்கி வந்து அது சாத்தியப்படல. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குற பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க, ரைட்ஸ் பேசுகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, பொருளாதார சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான த்ரெட்டனிங் இது என்னென்னா, தனியாக இருக்கவும் தயாராக இருக்காங்க. எனக்கு வந்து என் வாழ்க்கையில் ஆண் துணையே வேணான்னு இருக்கவும் அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பெண்களோட இந்த இண்டிபெண்டன்சி வந்து இந்த நிறைய ஆண்களை வந்து இந்த இன்வாலன்ட்ரி செலிபஸிக்குள்ளே தள்ளுது. ஓகே, ஏன்னா இங்கே இருக்கிற விதிமுறைகள் வந்து நீங்கள் வந்து ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை வெளிநாடுகள்லாம் வந்து டேட்டிங் கல்ச்சர், அது இப்போ இங்கே வருது. ஆனால் அங்கே டேட்டிங் வேறு, இங்கே டேட்டிங் வேறு. இங்கே டேட்டிங்கிற பேரில் திருப்பியும் இவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு அப்யூஸு, ஒரு வயலன்ஸு, ஒரு சீட்டிங்கு, இதுக்குள்ளே தான் போகிறான். அங்கே அப்படி கிடையாது. நீங்கள் டேட்டிங்னா அவன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு டேட்டிங் பண்ணுறான். ஸோ அதனால என்னென்னா, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிசோஜனிஸ்ட் ஆண்களை வந்து பெண்களுக்கு எப்படி பிடிக்கும், ஒரு சாதி வெறி பிடிச்சோம்னா எப்படி பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு சாய்ஸ் இருக்குன்னும் போது அவங்க வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க ஆண்களை. அதனால என்னென்னா, இவன் வளர்ந்துட்டான், 25-30 வயசு ஆனதுக்கப்புறமும் இவனுக்கு பெண் கிடைக்காம இந்த இன்வாலன்ட்ரி செலிபேட் பண்ணுற இந்த குரூப் வந்து ஒரு என்ன சொல்கிற, அது அகைன் வந்து இந்த இணையத்தில் வந்து பெண் வெறுப்பு கருத்துக்களை வந்து திருப்பி பரப்புரை செய்கிறது. இதை பார்க்குற இந்த ஜென்ரேஷன் ஜென்சி வந்து சில பேர் அந்த கருத்தை உள்வாங்கி இது பண்ணுறது. இது வந்து அந்த காலத்து மனு தர்மத்திலேருந்து ரொம்பலாம் வேறுபடலை. ஸோ இதை வந்து அந்த காலத்திலேயே
அதெல்லாம் மனு தர்மத்திலே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ மனு தர்மத்தோட கான்செப்ட் தான் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் என்ன செஞ்சாலும் அதுதான் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியல இதை எப்படி நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம், எப்படி இதை நம்ம சமூகத்திலேருந்து இந்த பெண் வெறுப்பு இல்லை மற்றும் சாதிய பிரிவினைவாதத்தை நம்ம எப்படி அப்புறப்படுத்த போகிறோன்றதை பற்றி எனக்கு தெரிஞ்சு இன்னும் இங்கே நம்மளோட ப்ரெசண்ட் இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் சமகாலத்தில் அதை பற்றி யாருமே கவலைப்படலை, யாருமே சிந்திக்கலை அப்படிங்கிறது தான் வந்து வேதனைக்குரிய உண்மை. இளைஞர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கருத்துக்களை கூறினதுக்கு நன்றி ஜெயராணி. தேங்க்யூ. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.